ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான குரு 2ஆம் இடமான மேஷத்தில் இந்த ஒரு மாதம் இருந்து கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளை தருவார். பண வரவு நன்றாக இருக்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவார்கள். எனவே இந்த ஒரு மாதத்துக்குள் குடும்ப விஷயத்தில் நீங்களே சுயமாக முடிவெடுத்து திருமணமோ தொழிலோ அதை செயல்படுத்துவது நன்மை தரும். வீட்டில் மற்றவர்கள் பேச்சுவார்த்தை எடுக்க வேண்டும், அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று இல்லாமல் சுயமாக முடிவெடுத்து ஏற்பாடுகள் செய்ய எந்த ஒரு தாமதத்தையும் தவிர்க்கலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும், முன்னேற்றங்களும் இருக்கும். குரு பார்வை 6ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான தனுசில் விழுகிறது. பழைய கடன்கள் அடைப்படும், எதிரிகள் பலம் இழப்பர். வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் வாங்கி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். திடீர் பணவரவு இருக்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமையும். தொழில் வியாபாரம் முன்னேறும். உத்தியோக வகையில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 2-9 குடைய செவ்வாய் ஏப்ரல் 22 வரை 12ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி சனியுடன் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. பல வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அவற்றை உபயோகமானதாக மாற்றுவது உங்கள் திறமை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அவற்றை வருஷ மருத்துவ செக்கப்பாக மாற்றிக்கொள்ளலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. ஏப்ரல் 23க்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசியான மீனத்துக்கு வரும்போது மேஷத்தில் குருவும் மீனத்தில் இருக்கும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர். நிலைமை சற்று மாறும். 3-8 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியான மீனத்தில் உச்சமாகிறார். அதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் உடனிருக்கும் ராகுவால் மற்றவர்கள் உங்கள் சந்தோஷத்தை பொறுக்காமல் பொறாமை கொள்ளலாம். எனவே எதையும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் முனைந்து தேடி செயல்பட முடிவாகும். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். 4-7 குடைய புதன் உங்கள் ராசியில் நீச்சபங்கமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் பரஸ்பர நட்பு பாராட்டுவது நல்லது. மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்பட எதையும் சுயமாக முடிவெடுக்க வேண்டும். மேல் படிப்போ உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ உங்கள் சுய சிந்தனை கொண்டு முடிவெடுப்பது நன்மை பயக்கும். 5 குடைய சந்திரன் 10ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மனமகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். 6 குடைய சூரியன் உங்கள் ராசியான மீனத்தில் மாத முதற் பகுதியிலும் 2ஆம் இடமான மேஷத்தில் மாத பிற்பகுதியில் உச்சமாகவும் சஞ்சரிக்கிறார். எனவே டென்ஷன் அதிகமாகலாம். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தீமை கலந்த மாதமாக அமைகிறது. உடல்நிலை ஆரோக்கியத்தில் கழுத்து வலி, கால் முட்டிக்கு கீழ் பிரச்சனை போன்றவை வரலாம். அலர்ஜி டிசீசஸ் தண்ணீர் மூலம் வெளியில் சாப்பிடும் உணவால் வரலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. காரணம், பெரும்பாலான கிரகங்கள் 12 உங்கள் ராசி 2 ஆகிய இடங்களில் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். 11-12 குடைய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் 7ரை சனியில் விரயச்சனியாக இருக்கிறார். பணவரவு நன்றாக இருப்பது போல் சமமாக செலவுகளும் ஏற்படும். ஏதோ மனதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். சனி செவ்வாய் சம்பந்தம் 12இல் ஏற்படுவதால் கலப்பு திருமணங்கள் நடக்கலாம். ஏனெனில் இது ஒரு நல்ல சேர்க்கை இல்லை. நீண்ட நாளாய ஆசைகள் நிறைவேற
தாமதமாகலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடை இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது போல் இருந்தாலும் முரண்பாடு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடல்நிலையிலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையில் கவனம் வைத்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நன்மை தரும். தந்தை மகனுக்கிடையில் மனவேற்றுமை ஏற்படலாம். ராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 24, 25. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.